கந்தசஷ்டி விரதம் டே 5. முருகர் அசுரனை வதம் செய்கிற நாள் தான் சூரசம்காரம் சொல்கிறாங்க. இந்த சூரசம்காரம் நாளைக்கு நடக்கும் ஈவினிங்காக. இதை நீங்கள் டிவிலையோ இல்லை நீங்கள் ஏதாவது கோவிலுக்கு போயும் இதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நிறையா பேர் டே 1ல இருந்து விரதம் இருப்பீங்க கந்தசஷ்டிக்காக. என்னால் 7 days இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க நாளைக்கு இந்த சூரசம்காரம் அன்னைக்கு இந்த விரதத்தை நீங்கள் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை நினச்சிட்டு முருகர்கிட்ட வேண்டிட்டு மார்னிங் 6 மணிக்கு நீங்கள் விளக்கேற்றி உங்கள் விரதத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் சூரசம்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த விரதத்தை முடிப்பாங்க. பட் ஆனால் அடுத்த நாள் 7வது நாள் முருகருடைய திருக்கல்யாணம் பார்த்துட்டு இந்த விரதத்தை முடிக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 1 day விரதம் இருக்கிறவங்களும் நாளைக்கு மார்னிங் இருந்து அந்த டே ஃபுல்லாக நாளைக்கு இருந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் சூரசம்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த விரதத்தை நீங்களும் முடிச்சுக்கலாம்.